ஒரு பேப்பர் கப் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் தண்ணியை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த கப்பை நீங்கள் நெருப்பில் காட்டினீங்கன்னா அது சுத்தமாக எரியாது. டேரெக்டாக வைக்கிறேன் ஓகேங்களா, ஆனால் அப்போ கூட பேப்பருக்கு எதுவுமே ஆகலை. எந்த ஒரு பொருளாக வேணால் எடுத்துக்கோங்க, அந்த பொருள் எரியணும் அப்படின்னா அதுக்கு அந்த பொருளோட ஃப்ளாஷ் பாயிண்ட்டை ரீச் பண்ணணும். இப்போது இந்த பேப்பரோட ஃப்ளாஷ் பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 டிகிரி செல்சியஸ். 300 டிகிரிக்கு இந்த பேப்பரை நம்ம ஹீட் பண்ணிட்டோம்னா அது உடனே நெருப்பாக பற்றிக்கும். ஓகேங்களா, நம்மகிட்ட இருக்க நார்மல் லைட்டரில் கிட்டத்தட்ட 800 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால ஒரு நார்மல் லைட்டர் ஒரு நார்மல் பேப்பரில் காட்டும் போது டக்குன்னு பேப்பர் பற்றிக்கும். ஏன்னா அது தேவைப்படுற ஹீட்டு அச்சீவ் ஆயிடுச்சு, அந்த ஃப்ளாஷ் பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அதாவது இதுக்குள்ள தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணிக்கு வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி ரொம்ப 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 அதிகம். ஓகேங்களா, அதனால பேப்பர் மேலே படுற ஹீட்டை டக்குன்னு அந்த தண்ணி வந்து உறிஞ்சி எடுத்துக்கும். ஸோ அதனால பேப்பர் வந்து அந்த 300 டிகிரின்ற டெம்பரேச்சர் ரீச்சே பண்ணாது. அந்த பேப்பர் அந்த அடியில் இருக்க அந்த பேப்பர். ஸோ பேப்பர் 300 டிகிரி ரீச் பண்ணாதனால அந்த பேப்பர் வந்து எரியாமல் அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது. அந்த மொத்த ஹீட்டும் உள்ளே இருக்க தண்ணிக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம ENS சேனலையும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.